ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சு என்ன டிஃபன் பார்த்துடலாம். இன்றைக்கி கவுனி அரிசி இட்லி, கேரட் சட்னி தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் தனியாக வறுத்துட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையும் வதக்கி எடுத்துட்டு, தனியாக கேரட்டை போட்டு வதக்கி உப்பு போட்டு ஆற வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க. கவுனி அரிசி இட்லி ஊற்றி வச்சுருந்தேன், எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி புளி சாதம் பவுட்ரு இல்லை, அதனால் அதெல்லாம் வறுத்துட்டு தான் நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். லென்த் வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ வரும். அதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை தனியாக வறுத்துட்டு புளித்தொக்கு ரெடி பண்ணி ஆறின சாதத்தை சேர்த்து நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்து பவுட்ரு பண்ண பொடியை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. கோயில் புளி சாதம் மாரி இருந்தது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. புளி சாதம் தொட்டுக்க உருளைக்கிழங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்